வணக்கம். நம்ம எஜுகேஷனல் சிஸ்டம்ல என்ன ப்ராப்ளம் இருக்கு? நான் இந்த வீடியோல முக்கியமா 5 விஷயங்களை பகிர்ந்துக்கிறேன். இதை தாண்டி ஏதாவது விஷயங்கள் நீங்க நினைச்சீங்கன்னா கமெண்ட் செக்ஷனுக்கு சொல்லுங்க. இதுல முதல் ப்ராப்ளமா நான் கருதுறது வந்து ஸ்டாண்டர்டைசேஷன். இப்ப நீங்க யூபிஎஸ்சி, டிஎன்பிஎஸ்சி இந்த மாதிரி அரசாங்கம் கண்டக்ட் பண்ணக்கூடிய எக்ஸாம்ல ஸ்டாண்டர்டைசேஷன் வரதுல நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா லோக்கல் எக்ஸாம்ஸ், காலேஜ் லெவல் இங்க ஸ்டாண்டர்டைசேஷனை கொண்டு வரும்போது அது பசங்களுடைய மற்ற திறன்களை டெஸ்ட் பண்றது கிடையாது. நாலேஜை மட்டும் தான் டெஸ்ட் பண்ணுது. இதனால பசங்க வந்து அந்த ரொட்டீன் ஆஸ்பெக்ட் உள்ள மாட்டிக்கிறாங்க. இது வந்து என்ன ஆகுதுன்னா பசங்களுடைய இன்னோவேஷன், அவங்களுடைய ஸ்கில் செட் இதெல்லாம் டெஸ்டே பண்ணாது. வெறும் நாலேஜ் மட்டும்தான். ஸோ இதை ஒரு பெரிய எஜுகேஷனல் இஷ்யூவா நான் வந்து முன்னாடி வைக்கிறேன். ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா இன்இக்விட்டபிள் ஃபண்டிங். இப்போ நீங்க எடுகேஷன் அப்படின்றது வந்து கன்கரண்ட் லிஸ்ட், சென்ட்ரல் கீழேயும் வரும், ஸ்டேட் கீழேயும் வரும். சில டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா ஃபண்டிங் அதிகமா இருக்கும், சில டிஸ்ட்ரிக்ட்ல இருக்காது. இதனால கல்வியிலேயே ஒரு ஏற்றத்தாழ்வு வரும். கல்விக்குள்ள ஏற்றத்தாழ்வு இல்லாம இருக்கலாம், ஆனா கல்வி நிறுவனங்களுக்குள்ள ஏற்றத்தாழ்வுகள் வந்தாகுது. அது அரசாங்கமா இருந்தா கூட. ஏன்னா அரசாங்கத்தால எல்லா இடத்துல இருக்கிற எல்லா காலேஜ் அண்ட் ஸ்கூல்ஸ்ல ஃபண்டிங் ஈக்குவலா கொடுக்க முடியாது. இப்போ ஒரு ஸ்கூலை சுத்தி 1000 மாணவர்கள் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, இன்னொரு ஸ்கூலை சுத்தி 200 மாணவர்கள் தான் இருக்காங்க. இந்த ரெண்டு ஸ்கூலுக்கும் ஈக்குவல் ஃபண்டிங் போகாது. அப்ப அங்க குவாலிட்டி வந்து டிஸ்கிரிமினேட் ஆகும். இது வந்து ஒரு பெரிய ப்ராப்ளமா இருக்கு. இதனால அந்த ஸ்கூல்ஸ்ல குவாலிட்டி டிஸ்கிரிமினேஷன்ஸும் நடக்குது. இதனால என்ன ஆகுதுன்னா மாணவர்கள் அங்க படிச்சது போதும்னு சொல்லிட்டு வேற இடத்துக்கு வந்து மூவ் ஆகுறாங்க, முக்கியமா காலேஜ்ல. இப்ப என்ன ஆகுதுன்னா அர்பனைசேஷன் ஆகுது. எல்லாருமே வந்து ஒரு சில காலேஜஸ் மட்டும் டார்கெட் பண்ணிட்டு அவங்க எந்த கிராமம் எந்த ஊர் இருந்தாலும் அங்க இருக்கிறத விட்டுட்டு தள்ளி வராங்க. ஸோ இதுக்கு காரணம் வந்து ஃபண்டிங் தான். நம்ம 1000 விஷயங்கள் சொன்னாலுமே பிரச்சனை, இது எல்லாத்துக்கும் ஒரு தீர்வா நம்ம சொல்றது வந்து ஃபண்டிங். அந்த ஃபண்டிங் என்ன ஆகும்னா ஸ்டேட் கவர்மெண்டால ஈக்குவலா டிஸ்ட்ரிபியூட் பண்ண முடியாம, சென்ட்ரல் கவர்மெண்டால சரியா கொடுக்க முடியாம, அதுல குவாலிட்டி கம்மியாகி, நீங்களே பாருங்களேன், சென்ட்ரல் யூனிவர்சிட்டி எல்லா சென்ட்ரல் யூனிவர்சிட்டியும் ஒரே ஸ்டாண்டர்ட்ல இருக்கா? கிடையவே கிடையாது. எல்லா ஸ்டேட் யூனிவர்சிட்டியும் ஒரே ஸ்டாண்டர்ட்ல இருக்கா? கிடையாது. எல்லா அஃபிலியேட்டட் காலேஜ் ஒரே ஸ்டாண்டர்ட்ல இருக்கா? கிடையாது. ஏன்? எல்லாமே கவர்மெண்ட் தானே. அப்பயே இந்த ஏற்றத்தாழ்வு வருது. ஏன்னா ஃபண்டிங் இஷ்யூஸ். இந்த ஃபண்டிங் இஷ்யூல கடைசியில பாதிக்கப்படுறது யாருன்னா அல்டிமேட்டா மாணவர்கள். இதனால அவனுடைய கல்வி சார்ந்த விஷயங்கள்ல அவனால வந்து பெரிய அளவுக்கு அவனுடைய புலன்களை வந்து சொல்ல முடியாது, செய்ய முடியாது. அவனுடைய திறமை வந்து வெளியில படாமலே உள்ளேயே போயிடும். இது ஒரு பெரிய ப்ராப்ளமா எடுகேஷன்ல இருக்கு. அண்ட் மூணாவது விஷயம் பாத்தீங்கன்னா அவுடேட்டட் கரிக்குலம். இன்னும் கூட இண்டஸ்ட்ரி ரெலவன்ஸ் கிடையாது இல்லையா? நம்ம என்ன படிக்கிறோமோ நாளைக்கு என்ன ஆக போறோமோ அதுல அவ்வளவு கேப் இருக்கு. அதனாலதான் கம்பெனிஸ் எல்லாம் ட்ரைனிங் பீரியட்ஸ் வைக்கிறாங்க. அது கூட பாத்தீங்கன்னா சில கம்பெனில 3 மாசம் 6 மாசம் தான் வைக்கிறாங்க. காரணம் நீங்க படிச்ச எதுவுமே நீங்க வேலைக்கு போற இடத்துல தேவைப்படல. அப்ப நான் எதுக்கு சார் படிச்சேன் அப்படின்னா அது வேற ஒரு ஸ்கில் செட்டுக்காக நீங்க படிச்சீங்க. ஆனா இண்டஸ்ட்ரி ரெலவன்ஸ் வந்து ரொம்பவே கம்மியா தான் இருக்கு நிறைய ஃபீல்டுல. பாலிடெக்னிக் பசங்க ஆஸ் பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் அபவுட் த மார்க்கெட் தன் இன்ஜினியர்ஸ் நிறைய பேர் சொல்றாங்க. இன்னும் என்ன நீங்க கேட்டீங்கன்னா காமர்ஸ், அதுக்கப்புறம் பிசினஸ் அட்மினிஸ்ட்ரேஷன், இதுல எல்லாத்துலயுமே பெரிய ப்ராப்ளம் வந்து பிராக்டிக்கல் அப்ளிகபிலிட்டியே கிடையாது. இப்படி இருக்கிற பட்சத்துல நீங்க எடுகேஷன் என்னதான் 3 வருஷம் 4 வருஷம் ஈவன் என்இபி வந்ததுக்கு அப்புறம் கூட நம்ம அதே மாதிரி மோட்ல இருந்தோம் அப்படின்னா, இஃப் த கரிக்குலம் இஸ் நாட் அப்டேட்டட் இன் அக்கார்டன்ஸ் வித் த இண்டஸ்ட்ரி ரெலவன்ஸ், definitely it's going to be the problem will continue no matter what the system is. இதுதான் என்னுடைய பாயிண்ட். ஸோ அதனால வந்து நம்ம கரிக்குலம் வந்து சேஞ்ச் பண்ண வேண்டிய நேரம். உதாரணத்துக்கு இப்போ நான் கரண்டா ஒர்க் பண்ற என்னுடைய யூனிவர்சிட்டி எஸ்ஆர்எம் ஃபுல்லா கரிக்குலம் மாத்துறாங்க. எனக்கு அது புதுசா இருக்கு, எனக்கு சேலஞ்சிங்கா இருக்கு. நம்மளே புதுசா படிக்கிறோம். ஐ எம் ஹாப்பி ஆல்சோ. ஒரு பக்கம் என்னடா இது புதுசா படிக்கணுமே அப்படின்ற மாதிரி இருந்தாலும் கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு. பசங்க ஏதோ புதுசா இண்டஸ்ட்ரி ஓரியன்டா படிக்கிறாங்க அப்படின்னு. இந்த மாதிரி எல்லாருமே வந்து அவங்களுடைய கரிக்குலத்தை அவங்க அப்டேட் பண்ணா மட்டும்தான் எடுகேஷன்ல இருக்கிற பெரிய அந்த பிரச்சனையை வந்து சால்வ் பண்ணும். 4வது விஷயம் சொல்றது வந்து லேக் ஆஃப் இண்டிவிஜுவல் அட்டென்ஷன். இது வந்து இப்போ நீங்க கிண்டர் கார்டன் போனீங்கன்னு வச்சுக்கோங்க. என்னோட பையனுடைய புக்கெல்லாம் நான் பார்த்தேன் 2 days பேக். இண்டிவிஜுவலா அவன் பக்கத்துல ஒரு டீச்சர் உட்காந்து டிராயிங், இந்த மாதிரி டிசைன்ஸ் இதெல்லாம் வந்து சொல்லி தராங்க. ஆனா ஸ்கூல்ஸ்லயும் காலேஜஸ்லயும் வந்து அந்த இண்டிவிஜுவல் அட்டென்ஷன் வந்து ரொம்ப கம்மியாகும். ஏன்னா நிறைய மாணவர்கள் கம்மி டீச்சர்ஸ். இந்த இண்டிவிஜுவல் அட்டென்ஷன் இல்லாததுனால பசங்க என்ன ஆவாங்கன்னா, நம்மளதான் பார்க்க யாரும் இல்லையே, நம்மளை கேட்க யாரும் இல்லையே, வீட்லயும் பேரண்ட்ஸ் கொஞ்சம் பிஸி ஆயிட்டு இருக்காங்க, அப்பா அம்மா வேலைக்கு போறாங்க, பையனை சரியா பார்த்துக்க முடியல, பொண்ணை சரியா வந்து பார்த்துக்க முடியல. இது வந்து பசங்க இதை உணர்றாங்களா இல்லையான்னு எனக்கு தெரியல. ஆனா இது டெஃபினட்டா அவங்களோட எஜுகேஷனல் சிஸ்டம்ல அஃபெக்ட் ஆகுது. எப்படின்னா புரிஞ்சு படிக்கிறது கிடையாது, கடைசி நேரத்துல படிக்கிறது, அப்புறம் பார்த்துக்கலாம்,
அப்பா கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு வர காசை நமக்கு செலவு பண்றாங்க அப்படின்ற உணர்வு வந்து ரொம்பவே கம்மியாயிடுச்சு. பசங்களுக்கிடையே அந்த கல்விக்கும் அந்த பசங்களுக்கும் உள்ள அந்த கேப் வந்து அதிகமாயிடுச்சு. இதுக்கெல்லாம் காரணம் டீச்சர்ஸ் வந்து இண்டிவிஜுவல் அட்டென்ஷன் கொடுக்காதது. இது நான் டீச்சர்ஸ் மேல குறை சொல்ல முடியாது. இது அந்த சிஸ்டமே அப்படிதான் இருக்கு. இதை நம்ம மாத்தி ஆகணும். அப்ப என்னன்னா நம்பர் ஆஃப் டீச்சர்ஸ் இன்க்ரீஸ் ஆகணும், இல்லைன்னா ரேஷியோஸை வந்து நம்ம ரீஒர்க் பண்ணி ஆகணும். இத்தனை மாணவர்களுக்கு இத்தனை டீச்சர் அப்படின்னு அதை இம்ப்ளிமெண்ட்டும் பண்ணி ஆகும். அதை பண்ணா மட்டும்தான் இந்த இஷ்யூ சால்வ் ஆகும். அகெயின் கோயிங் பேக் வித் த செகண்ட் இஷ்யூ, ஃபண்டிங். அது இருந்தால் மட்டும்தான் பண்ண முடியும். அண்ட் கடைசியா நம்ம சொல்ற விஷயம் வந்து ப்ரொஃபஷனல் ஸ்டாக்னேஷன் எங்க மேலதான். அதாவது டீச்சர்ஸ் வந்து படிக்கிறாங்க, அவங்க படிச்சது என்னவோ அப்படியே வந்து அதை வண்டி ஓட்டுறாங்க. இது பத்தாது. ஏன்னா மார்க்கெட்ல என்ன தேவையோ என்ன நிலவரமோ அதை நம்ம அப்டேட் பண்ணிட்டு நம்ம பசங்க கிட்ட சொல்லணும். சில டீச்சர்ஸ் எல்லாம் இருக்காங்க, 10 வருஷம் முன்னாடி படிச்சது அது திரும்பி திரும்ப அதையே சொல்றது. எனக்கே நிறைய பேர் அந்த மாதிரி தெரியும். அது வந்து பசங்களுக்கு வேணா புதுசா இருக்கலாம், ஆனா அது இட் ஹஸ் நதிங் டு டூ வித் த மார்க்கெட்ஸ். ஸோ இன்னைக்கு என்ன நடக்குது, நீங்க உங்களை அப்டேட் பண்ணிக்கிட்டு இதை வந்து நீங்க பசங்க கிட்ட சொல்லி ஆகணும். இந்த கட்டாயத்துல நம்ம இருக்கோம். அப்படியே இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பா ஒரு கட்டத்துக்கு அப்புறம் நம்மள ஒரு ப்ரொஃபஷனல் நம்ம சொல்றதுக்கான தகுதியை நம்ம இழந்தோம். அதனால டீச்சர்ஸ் அண்ட் ப்ரொஃபசர்ஸ் முக்கியமா உங்க சப்ஜெக்டுக்கு சார்ந்த விஷயங்களை அப்டேட் பண்ணணும். கொஞ்சமாவது அப்டேட் பண்ணணும். ஏன்னா பசங்களே வந்து இப்ப பார்த்துட்டு இருக்காங்க. பட் நம்மளை நம்பி வந்து உட்காரும் போது ஏதாவது புது விஷயங்கள் நமக்கு முன்னாடி நம்ம வச்சே ஆகணும் அப்படின்றதான். ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே பிரச்சனையை பத்தி நான் பேசியிருக்கேன். இதை தொடர்ந்து நான் மேபி இந்த கம்மிங் டேஸ் எஜுகேஷனல் சிஸ்டம்ல உள்ள ப்ராப்ளத்துக்கான ப்ராஸ்பெக்டிவ் சொல்யூஷன்ஸும் நான் வந்து கண்டிப்பா எடுக்கிறேன். வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோல உள்ள பிரச்சனைகள் எல்லாம் நீங்க அனலைஸ் பண்ணுங்க. ஒரு மாணவரா எந்த மாற்றத்தை உங்க முன்னாடி பண்ண முடியுமோ அதை நீங்க செய்யுங்க. நன்றி.